சனி பகவான் இருந்தா ரொம்ப காலதாமதமாகும். அது தோஷத்தை விட பெண்கள் நல்ல வலிமையா இருக்கணும். இந்த 7ஆம் பாவத்தை 1க்கு 2 பாபகிரகங்கள் பார்த்தா கண்டிப்பா கால தாமதம். சனி பகவான் பார்க்கிறாரு, செவ்வாய் பார்க்கிறாரு, ராகு கேது பார்க்குதுன்னா அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு கலஸ்திரம் கெட்டு போகும். நிறைய பேர் என்ன புலம்புவாங்க அப்படின்னா, எனக்கு திருமணமே ஆகலை, நான் ஏதாவது பரிகாரம் பண்ணி எனக்கு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைப்பாங்களா, அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப பரிகாரமா என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு பெண் ராட்சச கணமாக இருந்து ஒரு ஆண் தேவ கணமாகவோ மனித கணமாகவோ இருந்தால் கண்டிப்பா செட் ஆகாது. மாங்கல்ய பொருத்தம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப 10 பொருத்தம் இருந்து 10 நாள்ல பிரியறதும் 4 பொருத்தம் இருந்து 40 வருஷம் வாழ்றதும் இருக்கு. அது என்னன்னா முக்கியமான பொருத்தம் நம்மளுக்கு தேவை. அப்ப முக்கியமான பொருத்தம் எனக்கு என்ன? எந்த பொருத்தம் இல்ல அப்படின்னா கல்யாணம் பண்ணவே கூடாது. யோனி பொருத்தமும். யார் லவ் மேரேஜ் பண்ணி நல்லா வாழ்றாங்களோ 100% அவங்க ஜாதகம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லாம அவங்களால வாழவே முடியாது. தோஷத்தோட இருக்கும். ஆனா நான் வாழ்றேன்பாங்க. நான் இதுல சொல்ல அடிச்சு 7 வருஷத்துக்கு ஒரு முறையெல்லாம் பாதிப்பாங்க. பொதுவாக திருமணம் அப்படின்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க, திருமணம்ன்றது 1000 காலத்து பயிர், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், அப்போ அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயம் திருமணம் அப்படின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமை பெறுவதே இந்த திருமணத்தில் தான் சொல்லுவாங்க. 90s கிட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை அப்படின்னு ஒரு பக்கம் கொல்லப்பட்டு இருக்காங்க. இது திருமணம் அப்படின்றது 35 வயசுலயே 40 வயசுலயே இப்பவும் நிறைய பேர் கனவா இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா? இப்போ திருமணம் கண்டிப்பா இந்த காலத்துல நிறைய பேத்துக்கு லேட்டு தான். அது ஏன் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்துல கலஸ்திரம் அப்படிங்கிறது 7ஆம் இடம். இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்தா ராகு தோஷம், செவ்வாய் இப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையாவே கலஸ்திர காரகன் அப்படிங்கிற 7ஆம் அதிபதியும் வாக்குஸ்தானங்கிறது 2ஆம் அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் ஒரு திருமண யோகத்தையே கண்டிப்பா கொடுக்கும். இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்தா கேது இருந்தா கண்டிப்பா தோஷம். அடுத்து செவ்வாய் பகவான் இருந்தா கண்டிப்பா தோஷம். சனி பகவான் இருந்தா ரொம்ப காலதாமதமாகும். அது தோஷத்தை விட காலதாமத்தை உண்டு பண்ணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதன் இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க புதன் என்ன உனக்கு அழகான கணவன். ஆனா புதன் வித்யாகாரகன் சொல்றாங்க. அவர் வித்யாகாரகன். ஆனா இருக்கக்கூடிய பிரச்சனையை அடிக்கக்கூடிய காரகன், வித்திகளை நெகட்டிவா ஆக்கக்கூடிய காரகனும் புதனே தான். அப்ப அங்க புதன் இருந்துட்டா தள்ளி தள்ளி போடக்கூடிய, யாருக்கெல்லாம் புதன் 7ஆம் இடத்துல இருந்தா அவங்களே அவங்க ஜாதகத்துல இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது 7ஆம் பாவம் ஒரு நல்ல ஒரு பாப கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகங்கள் திருமண தாமதம். மெயினான விஷயம், பெண்களுக்கு குரு தான் திருமணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு. அப்ப பெண்கள் ஜாதகத்துல குரு கெட்டு போனாலும் தாமதம், நீசமானாலும் தாமதம். அப்ப அந்த பெண்கள் ஜாதகத்துல குரு நல்ல வலிமையா இருக்கணும். இந்த 7ஆம் பாவத்தை 1க்கு 2 பாபகிரகங்கள் பார்த்தா கண்டிப்பா கால தாமதம். ஒரு கிரகம் பார்த்தாவே தாமதம், அடுத்தது கால தாமதம். இப்படி இந்த மாதிரி ஒரு கட்டங்களை வைத்து நம்ம இவங்களுக்கு எந்த வயசுல திருமணம் நடத்தலாம். இப்ப சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கும். குருவுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கும். அப்படி இல்லாமல் இருக்கும் போதுதான் திருமணம் தாமதத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? அடுத்தது எல்லா கிரகங்களும், ஒரு கிரகங்களுக்கு 4 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை இருந்து அந்த 4 கிரகத்தை குரு பார்க்கல, சனி பகவான் பார்க்கிறாரு, செவ்வாய் பார்க்கிறாரு, ராகு கேது பார்க்குதுன்னா அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு கலஸ்திரம் கெட்டு போகும். அப்படி திருமணம் ஆயிருந்தா அவங்களால நல்ல விதமான வாழ்க்கையை வாழ முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைய சிக்கிட்டே இருக்கும்.
புரியுதுங்களா? இந்த மாதிரி திருமண தாமதத்துக்கு நிறைய காரணங்கள் அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கு. அடுத்தது 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு ஆண் பெண் பார்க்க முடியாத ஒரு அமைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்ல ஏமாற்றப்படுறது, நம்ம நல்லவன் நினைச்சோம், இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினைச்சோம் அப்படிங்கக்கூடிய ஏமாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது லக்னாதிபதி, ஏன்னா ஒரு கலஸ்தரக்காரகன் கேட்டது ஒரு விஷயத்தினால கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்துல லுக்குள் நம்மளுக்கு இருக்கும் நல்ல விஷயங்கள் போகிறதுக்கு. இத்தனை விஷயத்தையும் நம்ம சரி செய்து கொண்டு போகணும் அப்படின்னா லக்னம், அந்த லக்னாதிபதி நல்லா இருந்துட்டாரு, அந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த தெய்வத்தை வழிபட்டா இத்தனை விஷயங்களும் சரி பண்ணலாம். பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களுக்கு திருமண தடை ஏற்படுதுன்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா காளகஸ்தி போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருமணம் நடந்துரும் அப்படின்வாங்க. நிறைய பேர் என்ன புலம்புவாங்க அப்படின்னா, நான் காளகஸ்தியும் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு திருமணமே ஆகல, நான் ஏதாவது பரிகாரம் பண்ணி எனக்கு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைப்பாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? காளகஸ்தி அப்படிங்கிறது பொதுவான நம்ம வந்து முன்னோர்கள் வகுத்தது, அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இடம்னு அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க ராகுக்கு இது தோஷம், மத்தபடி தோஷம். அது திருமணம் செய்றீங்க கூட சொல்றாங்களே, திருமணம் ஆகல அப்படிங்கிறது. அப்ப பரிகாரமா என்ன பண்ணுவோம்னா நம்ம குலதெய்வம் தான் மெயினான விஷயம், குலதெய்வம். அடுத்தது உங்க லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னம் எந்த நட்சத்திரத்துல வேணாலும் நிக்கட்டும், அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியோடைய அதி தேவதை, அந்த தேவதையை வழிபட்ட, அதனாலதான் கிரகங்களுக்கு அதி தேவதை, நட்சத்திரத்துக்கு அதி தேவதை இப்படி எல்லாம் கொடுத்திருக்கோம். அப்ப அதி தேவதை என்றால் ஆதிக்கமான தெய்வம். அந்த அதி தேவதை யாருன்னு பார்த்து அவங்க நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தோஷத்துல இருந்து விடுபட முடியும். அடுத்தது அவங்க லைஃப்ல ஒரு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான ஒரு தானங்கள் அம்மனுக்கு செஞ்சுட்டு வரும். பயங்கரமான காளி உக்ர தெய்வத்தை அவங்க பார்க்க கூடாது. இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு திருமணம் வந்து தாமதம், நீ பத்ரகாளி அம்மனுக்கு போ, காட்டுல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு போ அப்படிங்கிறத விட அலங்காரமான மகாலட்சுமியை பார்க்கணும். அந்த அலங்கார தெய்வத்தை அவங்க பார்க்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு திருமண யோகம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த அலங்காரம் செய்யக்கூடிய யோகம் இல்லை தானே. அப்ப அலங்கார தெய்வத்தை பார்த்துட்டே இருந்தா மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அருமை, சுபமா. இப்ப நீங்க சொல்றீங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு. நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துதான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ நல்ல பொறுத்த வருவது நீங்க திருமணம் பண்ணுங்கன்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணமான மறுநாளே வேண்டாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பெண்ணோ ஆணோ போயிடுவாங்க. இல்ல 1 மாசத்துல பிரிஞ்சிடறாங்க, இல்ல 1 வருஷத்துல பிரிஞ்சிடறாங்க. ஜாதகம் எல்லாம் பார்த்து திருமணம் நடக்கும் போது ஏன் இந்த பிரிவு ஏற்படுது? அதான் நான் சொல்லல, இப்போ இன்னைக்கு பொருத்தம் நீங்களே இருக்கீங்க, பசங்க இந்த கால பசங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல எனக்கு 8 பொருத்தம் இருக்கு, ஓகே நம்ம லவ் பண்ணலாம் இருக்கு. அடுத்து அவங்களுக்குள்ளே அவங்க பாத்துக்கிறாங்க பொருத்தம் வந்து சாஃப்ட்வேர்ல எவ்வளவு பொருத்தம் இருக்கு. அது ஒரு ஈஸி மெத்தட் நாங்க கொண்டு வந்திருக்கோமே ஒழிய, முதல்ல பார்க்கணும் அப்படின்னா ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கணும். இந்த காலத்துல யாராவது ஜாதகம் பொருத்தம் பாக்குறாங்கன்னா ரொம்ப குறைவான விஷயம். சும்மா வந்து மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், கன பொருத்தம், வேதி பொருத்தம், இந்த மாதிரி பொருத்தங்கள் நீங்க பாக்குறீங்க. அந்த பொருத்தத்துக்குரிய அர்த்தங்கள் என்ன? இப்போ லக்னத்துக்கு லக்னம் மாறுபட்டு 6, 8, 12 இருந்தா ஜாதகரை நம்ம சேர்த்த மாட்டோம். ஓகே, நட்சத்திரத்தை இந்த ராசியை நான் எடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரே ராசியா கூட இருக்கும், ஆனா நட்சத்திரங்களை நம்ம கண்டிப்பா எடுக்கிறோம். இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் சேரவே சேராது. அது ஏக நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து ஒரு புனர்பூச நட்சத்திரம்னா நீயும் புனர்பூசமா இருந்தா சேர்த்தலாம். அந்த மாதிரி ஒரு ஏக நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு. அடுத்தது இப்போ மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது வசிய பொருத்தம் ஒண்ணு இருக்கு. இந்த வசிய பொருத்தம் உலகத்துல இப்ப யாருக்குமே வர்றதே இல்லை, புரியுதுங்களா? ஆனா யோனி பொருத்தம் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். உனக்கு வசிய பொருத்தம் தேவையில்லை, யோனி பொருத்தம் இருந்தாதான் அந்த தாம்பத்தியத்துக்குள்ள நல்லா இருக்கும். அப்ப நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப இந்த யோனி பொருத்தம் எங்க அமைச்சு கொடுத்திருக்காங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். இப்ப இதுல வந்து பொருத்தம் இருக்கா நீங்க பாத்துறீங்க, ஆனா 5ஆம் இடத்துல அந்த யோனிக்குடைய ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கிரகம் நல்லா இருக்கா, அதை நீங்க பார்க்காம மிஸ் பண்ணா இதுல நீங்க பொருத்தம் இருந்தாலும் கல்யாணம் 48 நாள் பிரிச்சுடுவாங்க. ஒண்ணு. அடுத்தது கணம் என்றால் என்ன?
கண பொருத்தம்னு சொல்றாங்க. ராட்சச கணம், மனித கணம், தேவகணம் 3 கணங்கள் இருக்கு. அப்ப இந்த கண பொருத்தம்னா என்னன்னே தெரியாம கண பொருத்தம் அப்படின்னு எனக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ ஒரு பெண் வந்து ராட்சச கணமாக இருந்து ஒரு ஆண் தேவகணமாகவோ மனித கணமாகவோ இருந்தால் கண்டிப்பா செட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த பெண் அந்த ஆணோட வாழ முடியாது. ராட்சசனை மீறி தேவனோ இல்ல மனிதனோ ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப தேவர்கள் எந்த சூட்சம முறையில தானே ஜெயிக்கிறாங்க, போராடி ஜெயிக்க முடியாது. அப்போ விஷ்ணுவை தானே தேடுறாங்க. சூட்சமும் அந்த இடத்துல வந்து ஒரு மறைமுகமான விஷயத்த மூலியமாக தான் ராட்சசர்களை அழிக்க முடியும். மனிதர்களால் அவங்க கொடுக்கக்கூடிய கொடுமையை அனுபவிக்கிறது தான் கர்மா. அப்ப அதுல இருக்கும்போது ஒரு பெண்ணால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. இல்லாட்டி வேறொரு பெண்ணோட தொடர்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே ஆண் ராட்சச கணமாக இருந்து பெண் மனித கணமாக இருந்தா சேர்த்தலான்னு சொல்றாங்க. ஆனா நான் அதுவும் சேர்த்த வேண்டாம். அதே அந்த பெண் தேவகணமாக இருந்தால் சேர்த்தலாம். கொஞ்சமாவது அவங்க சூட்சமம் தெரியணும்ல, அப்படி நான் சொல்லுவேன். ஆனா இத பொதுவா பொருத்தம் பார்த்தோன்னா இந்த கணம் செட் ஆகாது. ரஜ்ஜுங்கிறது மாங்கல்ய பொருத்தம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப 10 பொருத்தம் இருந்து 10 நாள்ல பிரியறதும் 4 பொருத்தம் இருந்து 40 வருஷம் வாழ்றதும் இருக்கு. அது என்னன்னா முக்கியமான பொருத்தம் நம்மளுக்கு தேவை. அப்ப முக்கியமான பொருத்தம் எனக்கு என்ன, எனக்கு மெயின் வந்து ரஜ்ஜு தேவை, வேதி பொருத்தம் தேவை, நட்சத்திர பொருத்தம் நமக்கு தேவை, கன பொருத்தம் தேவை, யோனி. இந்த 5 இருந்தால் கண்டிப்பாக இந்த 5 விஷயங்களும் ஜாதகத்துல நல்லா இருந்தா அந்த தாம்பத்திய வாழ்க்கை, குழந்தை வாழ்க்கை எல்லாமே பிரச்சனை இல்லாம போகும், சீராக போகும். எந்த பொருத்தம் வந்து இல்ல அப்படின்னா கல்யாணம் பண்ணவே கூடாது. யோனி பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தமும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா யோனி பொருத்தம் இல்லைனாலும் திருமணத்துக்கு உண்டான அந்த சாஃப்ட்வேர்ல வரும். ஆனா அது பண்ணாதீங்க. அடுத்து உங்க ஆண் பெண் ஜாதகம்னு ஒரு கட்டம் இருக்கு. இந்த ஆண் பெண் ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு, அந்த வலிமையான கிரகம் இன்னொரு ஆட் பண்ண போறீங்க இல்லையா, அவங்கள பாக்குதான் அப்படிங்கறத பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ ஜாதகத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிறது மக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு முறை திருமணம் நடக்குது, ரொம்ப பிரச்சனை இல்லாம நடக்கணும். இது அசால்ட்டா பொருத்தம் பார்த்து எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க. எத்தனையோ ஜாதகர்கிட்ட சொல்லுவாங்க உங்களை நம்பி பண்ணா ஆனா சரியில்லை. இன்னொருத்தர் கேள்வி கேட்பாங்க, நாங்க லவ் மேரேஜ், எங்களுக்குலாம் இது வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு. யார் லவ் மேரேஜ் பண்ணி நல்லா வாழ்றாங்களோ 100% அவங்க ஜாதகம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லாம அவங்களால வாழவே முடியாது. தோஷத்தோட இருக்கும். ஆனா நான் வாழ்றேன்பாங்க. நான் இதுல சொல்ல அடிச்சு 7 வருஷத்துக்கு ஒரு முறையெல்லாம் பாதிப்பாங்க. 7 years 100% பாதிப்பாங்க. இப்போ நிறைய ஜாதகங்கள் பார்த்து திருமணம் பண்ணுறதுலாம் நீங்கள் சொன்னீங்க, என்னென்ன மாதிரியான பொருத்தம் இல்லைன்னா பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு. திருமணம் எல்லாம் கூடி வந்துடும், மணப்பெண்ணுக்கும் மகனுக்கும் பிடிச்சிரும். ஆனால் அந்த கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மணமகனோ இல்லை மணமகளோ வந்து இறக்கக்கூடிய அந்த ஒரு தருணமானது ஏற்படுது. இப்போ நான் பார்த்துருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு டெத் நடக்கும், கல்யாணம் மறுநாள் இருக்கும், இல்லை கல்யாணத்துக்கு அன்னைக்கே இறப்பாங்க. இந்த மாதிரியான மரணம் நிகழ காரணம். இப்ப நானே ஒரு ஜாதகம் ஒருத்தர் என்ன கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின். அப்ப அவங்க கொண்டு வந்த ஒரு சின்ன துண்டு பேப்பரை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். அவங்க பொண்ணுக்கு ஜாதகம் பாக்குறேன். அவங்க வந்து நான் சொல்றேன், நீங்க அந்த ஜாதகத்தை படிக்க வைங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்றேன். இவங்க திரும்ப என்கிட்ட கொடுக்குறாங்க, தள்ளி வச்சு. கடைசியில என்ன சொல்லிட்டாங்க, அவங்க அந்த மாப்பிள்ளை தான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அந்த கொடுத்த துண்டு நான் சொல்லிட்டேன், வெயிட் பண்ணிட்டு நீ அப்புறம் வா அப்படி சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா 10 நாளே இறந்துட்டாரு. அப்போ அந்த இடத்துல என்ன சுட்டி காட்டும் தெரியுமா, நம்மளுக்கு பிரசனம் ரொம்ப கை கொடுக்கும், நிமித்தம் பிரசனம் கை கொடுக்கும், மாந்தி சுட்டி காட்டும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, 8ஆம் அதிபதியா இருக்கும், மாந்தியா இருக்கும், தசை நல்லா இருக்காது, மாரக தசையா இருக்கும். அந்த மாரக தசையோடைய அமைப்பு வந்து அது ஒரு கெட்ட பார்வையினர் அமைப்புல இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப ஒருவரோட சேர்த்தும் போது அந்த வீட்டுல நிறைய இன்சிடென்ட் நடக்கும். திடீர்னு போவாங்க, பைக்ல இருந்து கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் காய்ச்சல்பாங்க, தலைவலிம்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்காக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்தது நல்ல இப்ப தாலி வாங்க போறோம், அந்த இடத்துல யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க ஓடுவாங்க. இப்படி அவங்களுக்கு இன்டிமேட் காட்டாம இருக்கவே இருக்காது. பிரபஞ்சம் வந்து எந்த ஒரு செயல்பாடும் இழக்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு விஷயம் காட்டும்.
அப்போ அடுத்தது அவங்க ஜாதகத்துலதான் அது இருக்கு. அது மெயினான விஷயம். ஜாதகத்தை அதனாலதான் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய எப்படி இருக்கு அதை நீங்க ரொம்ப பழக்கப்படுத்தி அதை அடிட் பண்ணணும்னு சொல்லல. சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கைடா தெரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பண்ணணும். அப்ப மாரக திசை ஒண்ணு வந்து அவங்களுக்கு இறப்பாங்களான்னு அப்படி கிடையாது. அந்த தசாநாதன் கெட்டு பார்வைகள் இல்லாமல் அதனுடைய கிரகம் 8, 6ல மறைஞ்சு இப்படியான ஒரு விஷயம் இருந்தாதான் ஒரு விஷயம் நடக்கும். அப்ப ஒன்னோட ஒண்ணு சேர்த்துறாங்க அப்படின்னா இது ரொம்ப பாதிப்பாகும். அதனாலதான் வந்து பூ கேட்கறது, குலதெய்வத்துக்கிட்ட போய் நம்ம வந்து பிரார்த்தனை பண்றது, அந்த நிறைய ப்ரொசீஜர். ஏன் இப்போ ஒரு திருமணம் ஃபிக்ஸ் பண்றாங்க, அதுக்கு ஒரு 3 மாசம் கேப் கொடுக்குறாங்க தெரியுங்களா? 3-4 மாசம். கடவுள் தான் அது நிர்ணயிச்சிருக்காரு. இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் சம்பிரதாயம். ஏன்னா அந்த 4 மாதத்திற்குள் என்ன நடக்குதோ அதெல்லாம் இவங்க நோட் பண்ணணும். அந்த நோட் பண்ணி அந்த திருமண அன்னைக்கு கொண்டு வரதை அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய யூகத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா ஆண் பெண் பிரிஞ்சு எனக்கு இதை கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க. திருமணம் அன்னைக்கு பொண்ணு ஓடி போயிடுது, திருமணம் அன்னைக்கு பையன் வந்து வேண்டான்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் ஆகுது. இது எல்லாமே அந்த காலம் தாமதத்துல கிரகங்களுடைய ஒரு நகர்வு. கண்டிப்பா இத ஜாதகத்தை தன்னுடைய ஜாதகத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா இதுல இருந்து விடுபடலாம். சூப்பர், ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.